முற்போக்கு மாநிலத்தில் கலாச்சார சீரழிவுகளும் சமூக அவலங்களும் தொடர்கின்ற போது அதனை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாகவும் போரிடுபவர்களாகவும் நாமே இருக்கிறோம் என்பதும் ஒரு ஆறுதல். நம்முடைய தமிழ்நாட்டிலே மது சீரழிவின் காரணமாக, டாஸ்மாக் கடைகளுடைய பெருக்கம் காரணமாக குடிகாரர்களுடைய எண்ணிக்கையும் குடி நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய குடும்பங்கள் டாஸ்மாக் கடைகளால் சீரழியக்கூடிய காட்சிகளை கண்முன்னாலே பார்க்கின்றோம். பள்ளிக்கூடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவன், ஒரு மாணவி வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே தன்னுடைய தந்தை குதித்துவிட்டு வாசலில் கிடக்கின்ற காட்சியை பார்த்து பதறி போகிறார்கள். உளவியல் ரீதியாக அவர்களெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு மாணவன் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற பொழுது வீதியில் இருக்கக்கூடியவர்கள், உன் தந்தை குடித்துவிட்டு ரோட்டிலே புரண்டு கிடக்கிறார் என்ற பேச்சை கேட்கின்ற போது கூலி குறுக்கி போகிறார். கூலி தொழிலாளி ஒருவன் முழுமையாக சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. மறுபடியிலேயே பாதி பணத்தை டாஸ்மாக் கடையிலே தொலைத்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு குடியாளராக வருகை தந்து அந்த குடும்பத்துடைய அமைதியை குறைக்கக்கூடிய வழியும் செய்கிறார். ஒரு குடும்பத்துடைய பொருளாதாரம் சீரழிவது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துடைய கண்ணியமும் பாழ்படுகிறது. எண்ணற்ற குடும்பங்களுடைய இது போன்ற சோகமான சூழ்நிலைகளை பார்த்துதான் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் தீவிரமான மது எதிர்ப்பு பரப்புரையும் முன்னெடுத்து வருகிறது. சமீப பல வருடங்களிலே பலதரப்பட்டவர்களும் இந்த பணிகளிலே இணைந்திருப்பது மற்றும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் 11 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்கள் செய்த தியாகத்தை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். மதுவுக்கு எதிராக அவர் பரப்புரை செய்த பல வடிவங்களை நாம் பார்த்தோம். ஆனால் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து உயர்கோபுரத்தில் ஏறி அதனால் மயக்கமுற்று கீழே விழுந்து அவர் உயிர் திறந்த அந்த நிகழ்வு இப்போதும் என் கண்முன்னே இருக்கிறது. அந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் நானும் அண்ணன் வைகோ அவர்களும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் முத்தரசன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த தியாகத்தை தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். அந்த உயிர் துறந்த நேரத்தில் நானும் அண்ணன் வைகோ அவர்களும் சேலத்திலிருந்து காரிலே புறப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அவரது உடலை மருத்துவமனையிலிருந்து பெற்றுக்கொண்டு திரும்பி மறுபடியெல்லாம் மக்கள் எழுச்சி உணர்வுபூர்வமாக சாலைகளில் திரும்பிருந்ததை பார்த்தோம். ஒரு தியாகிக்கு, ஒரு மது ஒழிப்பு போராளிக்கு மக்கள் தந்த மரியாதையை அந்த கண்ணால் பார்த்தோம். ஆக தியாகங்கள் வீணாவதில்லை, மது ஒழிப்பு தியாகிகளுடைய போராட்டங்கள் வீணாவதில்லை என்பதை அப்போது பார்த்தோம். அப்படிப்பட்ட உயிர் தியாகத்தை ஐயா சசி பெருமாள் செய்து இப்போது 11 வருடம் நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில் வருகின்ற ஜூலை 31 அன்று அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நம்முடைய மது ஒழிப்பு தியாகிகள் தோழர்கள் செய்கிறார்கள். ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருக்கிறேன். இந்த நிகழ்விலும் நானும் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பியிருந்தாலும் தொடர்ச்சியான களப்பணிகளும் கட்சி பணிகளும் அன்றைய தினம் 31ஆம் தேதி திண்டுக்கல்லிலே ஒரு நிகழ்ச்சி முடிக்கின்ற காரணத்தினாலே என்னால் பங்கேற்க முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்வை முன்னெடுக்கக்கூடிய என்னுடைய தோழர்களுடைய தியாகங்களும் உணர்வுகளும் வெல்ல வேண்டும். நாம் எல்லோருடைய ஒற்றை கனவு, ஒற்றை இலக்கு பூரண மதுவிலக்கு தான். டாஸ்மாக் கடைகள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருடைய பொருளாதாரம் சேமிக்கப்பட வேண்டும். குடியால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் வசிக்கக்கூடிய வீதியும் கூட பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய இந்த உணர்வுகளை எல்லாம் இது போன்ற நினைவேந்தல்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த நினைவேந்தல் அதனுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும். இதனை பங்கெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுடைய உணர்வுகளை கோரிக்கைகள் கொள்ள வேண்டும் என்றும் இந்த களத்தில் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி துணை இந்த காணொலி வழியாக இந்த பரப்புரையிலே பங்கேற்கிறோம். ஐயா சசி பெருமாள் அவருடைய தியாகத்தை போற்றுகிறோம் என்ற ஒரு மனதறிவு இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நினைவேந்தலின் வழியாக அவருடைய இந்த பணிகளை எல்லாம் நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய காணொலி வழியிலான இந்த கருத்தியலை தெரிவு செய்கிறேன். பேட்டி